ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்களை யாவரையும் இந்த காலை ஆராதனையில் பார்ப்பது மிகுந்த சந்தோஷம். நம் யாவரும் கண்களை மூடி அந்த தேவனை ஆராதிப்போமாக. நன்றி செலுத்திக்கிறோம் ஆவியானவரே, நன்றி செலுத்திக்கிறோம் ஆவியானவரே. கெச்சல போரியா அந்த கச்சல போரியா அந்த நன்றி செலுத்திக்கிறோம் ஆவியானவரே. Hallelujah, 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 amen, hallelujah. முறியடிப்போம், முன் செல்லுவோம் இயேசு நாமத்திலே, ஆர்ப்பரிப்போம், மகிழ்வோம் அன்பரி நாமத்திலே. முறியடிப்போம், முன் செல்லுவோம் இயேசு நாமத்திலே, ஆர்ப்பரிப்போம், மகிழ்வோம் அன்பரி நாமத்திலே. Breakthrough, 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 இயேசு நாமத்தில் breakthrough. முறியடிப்போம், முன் செல்லுவோம் இயேசு நாமத்திலே, ஆர்ப்பரிப்போம், மகிழ்வோம் அன்பரி நாமத்திலே. முறியடிப்போம், முன் செல்லுவோம் இயேசு நாமத்திலே, ஆர்ப்பரிப்போம், மகிழ்வோம் அன்பரி நாமத்திலே. கோதுமை மணி போல புடைத்தாலும், கொடிய நோய் என்னை தாக்கினாலும், வறுமை கொடுமை வாட்டினாலும், வார்த்தையால் புண்படுத்தினாலும், முறியடிப்போம், முன் செல்லுவோம் இயேசு நாமத்திலே, ஆர்ப்பரிப்போம், மகிழ்வோம் அன்பரி நாமத்திலே. முறியடிப்போம், முன் செல்லுவோம் இயேசு நாமத்திலே, ஆர்ப்பரிப்போம், மகிழ்வோம் அன்பரி நாமத்திலே. Breakthrough, 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 இயேசு நாமத்தில் breakthrough. முறியடிப்போம், முன் செல்லுவோம் இயேசு நாமத்திலே, ஆர்ப்பரிப்போம், மகிழ்வோம் அன்பரி நாமத்திலே. நம்பினோர் என்னை கைவிட்டாலும், நஷ்டம் கஷ்டம் என்னை நாடினாலும், வஞ்சகன் கனிவாலை விரித்தாலும், வாசல்கள் கதவடைத்தாலும், முறியடிப்போம், முன் செல்லுவோம் இயேசு நாமத்திலே, ஆர்ப்பரிப்போம், மகிழ்வோம் அன்பரி நாமத்திலே. முறியடிப்போம், முன் செல்லுவோம் இயேசு நாமத்திலே, ஆர்ப்பரிப்போம், மகிழ்வோம் அன்பரி நாமத்திலே. Breakthrough, 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 இயேசு நாமத்தில் breakthrough. முறியடிப்போம், முன் செல்லுவோம் இயேசு நாமத்திலே, ஆர்ப்பரிப்போம், மகிழ்வோம் அன்பரி நாமத்திலே. கோதுமை மணி போல புதைத்திட்டாலும், கொடிய நோய் என்னை தாக்கினாலும், வறுமை கொடுமை வாட்டினாலும், வார்த்தையால் புண்படுத்தினாலும், முறியடிப்போம், முன் செல்லுவோம் இயேசு நாமத்திலே, ஆர்ப்பரிப்போம், மகிழ்வோம் அன்பரி நாமத்திலே. முறியடிப்போம், முன் செல்லுவோம் இயேசு நாமத்திலே, ஆர்ப்பரிப்போம், மகிழ்வோம் அன்பரி நாமத்திலே.
கனிவலை விரித்தாலும் வாசல்கள் கதவடைத்தாலும் முறியடிப்போம் முன் செல்லுவோம் இயேசு நாமத்திலே ஆர்ப்பரிப்போம் அகமகிழ்வோம் அன்பரி நாமத்திலே முறியடிப்போம் முன் செல்லுவோம் இயேசு நாமத்திலே ஆர்ப்பரிப்போம் அகமகிழ்வோம் அன்பரி நாமத்திலே breakthrough 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 இயேசு நாமத்தில் breakthrough. Blow the trumpet in Zion, Zion. Sound the alarm in thy holy mountain. Blow the trumpet in Zion, Zion. Sound the alarm. Blow the trumpet in Zion, Zion. Sound the alarm in thy holy mountain. Blow the trumpet in Zion, Zion. Sound the alarm. They rush on the city, they run on the wall. Great is the army that carries out his word. They rush on the city, they run on the wall. Great is the army that carries out his word. The Lord utter his voice before his army. The Lord utter his voice before his army. Blow the trumpet in Zion, Zion. Sound the alarm in thy holy mountain. Blow the trumpet in Zion, Zion. Sound the alarm. Blow the trumpet in Zion, Zion. Sound the alarm in thy holy mountain. Blow the trumpet in Zion, Zion. Sound the alarm. They rush on the city, they run on the wall. Great is the army that carries out his word. They rush on the city, they run on the wall. Great is the army that carries out his word. The Lord utter his voice before his army. The Lord utter his voice before his army. They rush on the city, they run on the wall. Where is the army that carries out his word? They rush on the city, they run on the wall.
Father God. நன்றி செலுத்திக்கிறோம் ஆவியானவரே. Jesus, we எங்கள் praise you, மத்தியில் ஒரு Jesus. அற்புதம் We செய்யும் give you all ஆண்டவரே. glory and honor. ஷெலல பெரியாந்தரி பாபா கச்சல பெரியாந்தே. நீ நல்லவர் பெரியவர் ஆவியானவரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆவியானவரே. ரேக்கத்துல பெரியாந்தரி பாபா கச்சல போஷல பெரியாந்தே. செலபெல பெரியாந்தரி பாபா கச்சல போஷல பெரியாந்தே. ஓ ஹalleluya லகச்சல பெரியாந்தே. நீ நல்லவர் வல்லவர் ஆவியானவரே. ஆமாண்டவரே, நீ பெரிய காரியம் செய்ய போறதுக்காக நாங்க நன்றி செலுத்திக்கிறோம் ஆவியானவரே. உம்மை போல் தேவன் யாருமே இல்லை ஆவியானவரே. நம் யாவரும் இரு கரங்களை உயர்த்தி அந்த தேவனை ஆராதிப்போமாக. நன்றி செலுத்திக்கிறோம் ஆவியானவரே.
Praise the Lord. We welcome your Spirit, Lord Father God. Holy Spirit, take control of this place, Lord Jesus. We welcome you, Lord Father God, in this sanctuary. Let us all open up our hearts and worship Him, for He is the King of Kings. We worship you. My Jesus, my Savior, Lord, there is none like you. All of my days, I want to praise the wonders of your mighty love. My comfort, my shelter, tower of refuge and strength. Let every breath, all that I am, never cease to worship you. Shout to the Lord, all the earth, let us sing. Power and majesty, praise to the King. Mountains bow down and the seas will roar at the sound of your name. I sing for joy at the works of your hand. Forever I love you, forever I stand. Nothing compares to the promise I have in you. My Jesus, my Savior, Lord, there is none like you. All of my days, I want to praise the wonders of your mighty love. My comfort, my shelter, tower of refuge and strength. Let every breath, all that I am, never cease to worship you.
you, Lord Jesus. Thank you for touching every heart over here, Lord Father God. Thank you, Jesus. தொடர்ந்து நம் தேசத்துக்காக ஜெபிப்போம். Praise the Lord. A good news, huh? Next year, March 2021, first COVID-19 vaccination will be produced and will be supplied. And this comes from our neighboring country, Indonesia. A lot of people look down on Indonesians. Huh? Without Indonesian mates, you cannot survive. Now they have already started. A lot of country talks about this, about the vaccination. And today we are going to pray for a country called Puerto Rico. The capital is San Juan. Population is 3.3 million. Religion, Catholics 85%, Protestants and other 15%. This nation is once a colony of colonial rule by Spanish crown in 1493, followed by Christopher Columbus' second voyage to America. We always read about second voyage by our apostles Paul. And this nation is actually is handed over by Spanish crown to America 1970, and this nation received large scales of subsidy from US. The problem in this nation is hurricane causes electrical power disrupt 90% of the territory, extensive loss of housing and infrastructure, and contamination of water pollution. Despite massive effort, more than 40% of the territory remain without electricity. Because of above problems, many of these Puerto Ricos have migrated to US because this nation is part of US. And this nation also have the latest problems of COVID-19. Actually, I doesn't have the statistic. I checked through, I could not find. The only nation in the world who doesn't have any statistic is North Korea. Either whether they are bluffing or they are just keeping to themselves. They said 0 case, 0 death. And I'm very sure this nation also have this problem all over the world. 188 countries around the world have this problem. Let us pray for this nation, Puerto Rico. Heavenly Father, we are gathered here, Lord, today to pray for this nation, Lord. As you know that all this COVID-19 pandemic is not from you, and you have ultimately have given them the power to pray over, to overcome, and to remove the fear from the people, Lord. As these two denominations, Catholics and the Protestants, let them unite together and ask for your forgiveness and set this nation free and heal this nation from whatever disaster they are facing, whether it's hurricane, whether they have a lack of a lot of things in this nation, Lord. Let them set free from everything that they ask. As they say, two or three gathers in my name, you will set free this nation, Lord. And today, I take this authority to pray for this nation to set free from everything they ask, Lord. As they come together and they will glorify and magnify your name, only Jesus Christ can set them free today, Lord. We ask this in most precious name, we ask and pray. Amen. நன்றி செலுத்திக்கிறோம் ஆவியானவரே, நன்றி செலுத்திக்கிறோம் ஆவியே, நன்றி செலுத்திக்கிறோம் இயேசுவே. உம்மை போல தேவன் யாரும் இல்லை ஆண்டவரே. நம் யாவரும் நம் இருதயத்தை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம் நம் தேவனை ஆராதிக்கிறதுக்கு. உம்மை போற்றுகிறோம் இயேசுவே. Hallelujah.
போற்றுவேன் ஆதியும் அந்தமே உம்மை போற்றுவேன் அநாதி தேவனே உம்மை போற்றுவேன் ஆசீர்வதிப்பவரே உம்மை போற்றுவேன் ஆமென் ஹalleluya 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 ஆமென் ஹalleluya 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 பரிசுத்த தேவனே உம்மை போற்றுவேன் பரலோக தேவனே உம்மை போற்றுவேன் பாரினில் தோன்றி நீர் உம்மை போற்றுவேன் பாடுகளேற்றினே உம்மை போற்றுவேன் ஆமென் ஹalleluya 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 ஆமென் ஹalleluya 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 ஷலலபெரியாந்தரி பாபா கச்சலபரியே ஹalleluya லலபெரியாந்தல பாபா கச்சலபரியே ஹalleluya ஆமென் ஹalleluya I want everyone to lift up a hand and say, எல்லோரும் கைகளை உயர்த்தி சொல்லுவாங்க Amen. Hallelujah. 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 We bless your name. We praise your name. Father, we praise and thank you for this wonderful day. பிதாவே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் We give all the glory and honor to you. உமக்கே துதி கன மகிமை செலுத்துகிறோம் We ask you to bless everyone. வந்த ஒவ்வொருத்தரும் நீ Speak ஆசீர்வதிப்பீராக to these people. ஜனங்களோடு கூட நீர் In பேசுவீராக Jesus' name. இயேசுவின் நாமத்தில Amen. 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 You can be seated in your heavenly places. தேவ பிரசன்னத்தில் அமருமாக Too loud? Too noisy? I think it's a big sound. Can you hear? சத்தமாக இருக்குதா Can you hear? விளங்குதா விளங்குதுன்னா கையை காட்டுங்களேன் இருக்கிறீங்க So is it loud enough for you? Can you hear? First time I'm wearing this. It's not very convenient, but let me try. Now why I'm speaking this? This is my topic today. இன்றைக்கு நான் பேசுற தலைப்பானது So everything comes so practical. எல்லாம் நம்ம வாழ்க்கையில நடைமுறை பயிற்சி When God gives something to speak, கர்த்தர் நம்மளிடத்துல ஒரு காரியத்தை கொடுத்து பேசுன்னு He'll சொல்லும்போது show some signs and something to confirm the
messages. கர்த்தர் எப்போதும் பேசுற செய்தியை அவர் சில சின்னத்தினாலும் சில காரியத்தினாலும் அவர் நிரூபித்துவார். God speak to you, but He'll confirm through something. கர்த்தர் உங்களிடத்துல பேசுவார், ஆனால் அதை நிரூபிக்கும் வல்லவராக இருப்பார். We welcome you to Victorious Living Assembly Church ஜீவ சபைக்கு உங்களை எல்லாரும் இயேசுவின் நாமத்தில் for the second service. இரண்டாவது ஆராதனைக்கு We are so glad we have 2 services timingly. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 சேவிஸ் ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. Next month of August, I believe, நான் விசுவாசிக்கிறேன். because our team say believe in the Lord. நம்முடைய சொல்லப்பட்ட கருப்பொருள் கர்த்தரை நம்புகிறேன். I believe in the Lord that August will be open for everyone. நான் விசுவாசிக்கிறேன் ஆகஸ்ட் மாதம் விட்டுலுமான ஒரு விடுதலை. Because month of August is an independent day around the world. ஏன்னா இந்த ஆகஸ்ட் மாசம்னா அது சுதந்திர மாசம் அநேக தேசத்துக்கு. So I believe that God can do wonders. நான் விசுவாசிக்கிறேன் தேவன் ஆச்சரியமான காரியத்தை செய்வார். This morning they are singing the song, today you do a miracle. இன்றைக்கு They ஆண்டவர் செய்யும் அற்புதம் செய்யும் பாட்டு they sang a song. So we know that every day is a miracle day. ஒவ்வொரு நாளும் இது அற்புதத்தினால். Whatever happening around the world, உலகத்துல என்ன நடந்தாலும் சரி, we are still exist நம் தேவன் நம்மளை ஆள்க வைத்து until the second coming of the Lord. ஆண்டவர் இரண்டாவது வருகை மட்டும் Very, very soon. கூடிய சீக்கிரத்தில். Sometimes people couldn't understand. சில நேரத்துல ஜனங்களுக்கு புரிந்து கொள்ள முடியாம They இருக்குது. living according to their lifestyle. அவங்களோட வாழ்க்கை தரத்துல அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். It's a time for us to change our lifestyle. இந்த காலகட்டத்தை நம்மளோட வாழ்க்கையை மாற்றி It's a time for us to come closer to God. தேவனோடு கூட நெருங்கி வர காலம். Understand His word. தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்ளுற நேரம். Something is happening around the world too. ஏதோ ஒரு காரியம் உலக ரீதியில நடந்து கொண்டு இருக்கிறது. Last week the Lord spoke to me about this message. போன வாரத்துல கர்த்தர் இந்த செய்தி எனக்கு கொடுத்தார். And next day morning somebody sent a WhatsApp message. மக்கிய நாள் Or எனக்கு some ஒரு வாட்ஸ்அப்ல YouTube, யூடியூப்ல picture. வந்தது செய்தி. When I owned that, அதை it நான் was தட்டும்போது amazing. அது ஆச்சரியப்பட்டேன். What the message God told me. கர்த்தர் கொடுத்த செய்திக்கும் It's confirmed from somebody from Belgium sent me the message. பெல்ஜியத்துல இருந்து ஒரு வாட்ஸ்அப் வந்து அது எனக்கு உறுதிப்படுத்தினது. You know what happened? என்ன நடந்தது? Thousands of people are running around. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஒரு இடத்துக்கு ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். They're looking for a sound coming from எங்கேயோ somewhere. ஒரு சத்தம் வருதுன்னு அந்த சத்தத்தை தேட முடியாது. Mysterious sound. ஒரு ஆச்சரியமான ரகசியமான ஒரு காரியம். It's not from the music instruments. அது இசை கருவியிலிருந்து வந்தது. It's not from somewhere or party or something now. எங்கேயோ வந்ததுன்னு இல்ல. Thousands of people looking for where the sound coming எங்க from. இந்த சத்தம் வருதுன்னு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஓடி போய் தேடிக்கிட்டு இருக்காங்க. In COVID time and month of February, February I think if I'm not mistaken, பிப்ரவரி மாசத்துல in Bangalore, பெங்களூர் suddenly there's a big sound. அங்க ஒரு பெரிய ஒரு சத்தம் வந்துதான். All the people, even that's a lockdown time, people are ran out from the buildings and running. What sound is that? அது என்ன சத்தம் என்று அந்த பட்டணத்துல அந்த அந்த கட்டடத்துல இருந்து ஓடிறாங்க. They don't know what sound is that. என்ன சத்தம்னு அவங்களுக்கே தெரியல. When I was in Singapore, நான் சிங்கப்பூர் தேசத்துல இருக்கும்போது one day I heard one sound. ஒரு நாள் நானும் இப்படியாக சத்தத்தை I thought கேட்டேன். only me. நான் நினைச்சேன் நான் தான் சத்தத்தை கேட்டேன்னு. I see the whole flats, everybody come down. அந்த ஃபிளாட்ல இருக்கிற People, மக்கள் everybody எல்லாம் on ஓடி the ஓடுறாங்க. street. Terrible sound. ஒரு சத்தமான ஒரு சத்தம் துணி. That's my message today. அதுதான் என்னோட செய்தி இன்றைக்கு. Blow the trumpet, the sound of God. எக்கால சத்தத்தை நம்ம துணிக்கிறது. Something going to happen. ஏதோ ஒரு காரியம் நடக்க போகிறது. People are looking for the second coming of the Lord, this direction, this way, that way. ஜனங்கள் ஆண்டவர் இரண்டாவது வருகையை அங்கேயோ இங்கேயோ தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். When they read book of Revelation, வெளிப்படுத்து புத்தகத்தை நம்ம there படிக்கும்போது are so many things revealed about the coming of the Lord. அநேக காரியங்கள் சம்பவங்கள் ஆண்டோட வருகை குறித்து வெளிப்படுத்திருக்கிறது. At not exactly what time, how. கணக்கா எந்த நேரத்துல எப்ப நடக்குதுன்னு தெரியாது. Some signs, some things will happen. சில சின்ன அடையாளங்கள் வரும். So that will shows that. அது எதை குறிக்குதுன்னா, So what is happening around the world? இப்ப உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கிற சூழ்நிலை, It shows that Christ is coming soon. இயேசு கிறிஸ்து கூடிய சீக்கிரத்துல வராரு. Children of God, தேவ பிள்ளைகளே, don't sleep. இது தூங்குற நேரம் அல்ல. Don't ever think, wow, 2000 years ago people are preaching about coming. 2000 வருஷத்துக்கு முன்னுக்கு இயேசு வரான்னு சொல்லி இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. But we are really very near.
உங்களோட ஆயத்தம் மிக முக்கியம். அவரோட வருகை சமீபமா இருக்கு. You're going to hear a sound. நீங்களும் சத்தத்தை கேட்க போறீங்க. Okay, today my message is that இன்றைக்கு என்னோட செய்தி தலைப்பு தான். a sound, a noise from heaven, noise, something can change, something will happen. பரலோகத்துல வர அந்த சத்தமானது உங்களையும் என்னை மாற்றும். Not only from heaven, from earth too. பரலோகத்துல மட்டுமல்ல, இந்த பூமியில இருந்தும் துணிக்கிற A சத்தங்கள். sound can change situation. சத்தமானது ஒரு சூழ்நிலையை மாற்ற முடியும். So we have to prepare for that. ஆகையினால் நாம் ஆயத்தப்படுத்துவது மிக I அவசியம். want you to turn to book of Ezekiel chapter 37 verse 7. என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க. எசேக்கியேல் புத்தகம் 37வது அதிகாரம் 7வது வசனம். Somebody on the mic please. So I prophesied as I was commanded, and as I prophesied, there was a noise, and suddenly a rattling, and the bones came together, bone to bone. Okay, Tamil. எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசைவுண்டாகி ஒவ்வொரு எலும்புகளும் தன் தன் எலும்போடே சேர்ந்தது. God spoke to a prophet கர்த்தர் Ezekiel. ஒரு தீர்க்கதரிசிட்ட பேசுறார். எசேக்கியேல் What the தீர்க்கதரிசி. Lord said, prophesied as I was commanded. ஆண்டவர் சொல்கிறார், நான் கட்டளை விட்டபடி நீ தீர்க்கதரிசனம் பண்ணு. Now God has given a prophet to speak the word of life on people. ஆண்டவர் தீர்க்கதரிசிக்கு ஒரு ஜீவனுள்ள வார்த்தையை கொடுத்திருக்கார், நீ தீர்க்கதரிசனம் பண்ணு என்று. It means the Bible says, so prophesied as I was commanded. நான் கட்டளை விட்டு நிமித்தத்துல நீ தீர்க்கதரிசனம் சொல்லு என்று When சொல்லியிருக்கிறார். God commanded something to you, கர்த்தர் சில காரியத்தை நம்மளுக்கு கட்டளை கொடுக்கும்போது, God show a vision to you, கர்த்தர் நம்மளுக்கு தரிசனத்தை கொடுக்கும்போது you have to speak. அதை நாம் பேச வேண்டும். That will be happen. அது நடக்கும். You can see there are about 4 photographs in this corner of the pews. இங்க இருக்கிற தூணுங்களை நீங்க பாத்தீங்க என்று சொன்னா 4 படம் வரைவுகள் அங்க It's இருக்குது. about the big wave. இது நடந்த இந்த சுனாமி வேவ். This we don't know the name of tsunami. It's a big wave. அது ஒரு பெரிய ஒரு அலை. Then the Lord told me, கர்த்தர் இடத்தை சொல்லும்போது and I draw a picture நான் ஒரு படத்தை வரைந்து and I put it there நான் அங்க வைத்தேன். and compose a song. அது மட்டுமல்ல, ஒரு பாடல்களை And அமைத்தேன். the song was recorded video in Bali, Indonesia. அந்த பாடலை ஏற்றி பாலில செய்தது. God asked you to speak கர்த்தர் உங்களிடத்துல பேச சொல்ற போது a sound from God. பரலோகத்தில் தேவனிடத்தில் வர ஒரு When சத்தம். God speak to you, கர்த்தர் உங்களிடத்துல பேசும்போது it is the one called the sound of God அதுதான் சொல்லப்பட்டிருக்கு, தேவனுடைய சத்தம் என்று. or noise from God இல்லனா ஒரு எரிச்சல் என்று or சொல்லப்படுகிறது. word from இல்ல God. தேவனிடத்துல வர்ற வார்த்தைகள். Something God is speaking. இதோ ஒரு தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். In the beginning I couldn't understand. ஆரம்பத்துல எனக்கு அது என்னன்னு My புரிந்து mind கொள்ளவில்லை. only can show a picture about, draw a picture about a big wave. When I wrote there, he do greater things. After service you can see that. என்னோட சிந்தைக்கு வந்தது அந்த காலகட்டத்துல நான் அந்த பெரிய ஒரு அலையை வரைந்து கர்த்தர் ஒரு பிரதான காரியத்தை செய்வார் என்று தான் செய்தேன். That's a message I received from the Lord. அது தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட செய்தி. And I composed song. அது மட்டுமல்ல, நான் பாடலை And I put a magazine. அது மேகசின்லயும் போட்டிருந்தோம். And one CD cover. ஒரு சிடி கவர்லயும் அதை Everywhere you can see the waves I put it. ஒவ்வொரு இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த அலையை நீங்க பார்க்கலாம். And that prophecy fulfilled. அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற்றது. And then I came to know that name called tsunami. அப்பொழுதுதான் தெரியும் அதுக்கு ஒரு பேர் கொடுக்கப்பட்டு Why சுனாமி. I do the recording in Indonesia? இந்தோனேசியா தேசத்துல எதுக்கு நான் அதை ரெக்கார்டிங் செய்தேன்? Because tsunami was in Indonesia started. அங்க ஆரம்பித்ததே இந்தோனேசியால தான் ஆரம்பித்தது. 12 our nation was affected. A few 100,000 people was killed. 12 தேசங்கள் பாதிக்கப்பட்டு அநேக ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மரித்தார்கள். When God speak, கடவுள் பேசும்போது as a sound from heaven I can say. பரலோகத்திலிருந்து வர ஒரு சத்தம் Now என்று சொல்லலாம். what happened? இப்போ என்ன நடக்குது? And as I prophesied, நான் there was இப்ப- a noise. இப்போ அவர் திருக்கம் செஞ்சு ஒரு எரிச்சல் வருகிற சத்தம். God spoke, கடவுள் பேசினார், a noise. ஒரு சத்தம். The noise is the one action. அந்த சத்தம் தான் அது செயல்களுக்குள் கொண்டு வருகிறது. And the noise will be change people. அது மட்டுமல்ல, அந்த சத்தம் ஜனங்களை மாற்றும். That noise going to transform something. அந்த சத்தமானது நம்மளை உருவாக்கும். When this person prophesied, இந்த தீர்க்கதரிசனம் சொல்லும்போது To whom? யாரிடத்துல? dry bones. எலும்புகள், உளுந்த எலும்புக்குள்ள. Ulan the correct. Dry bones. உளுந்த எலும்புக்கு.
Number one is a bone. ஒன்றாவது எலும்பு. Number two is a dried. அது மட்டுமில்ல உளுந்த எலும்புகள்னு சொல்றாங்க. I don't know how many years. எத்தனை வருஷம் அந்த மரித்து Few எலும்புகள் hundred of people's bones there. அது என்னன்னா ஆயிரக்கணக்கான ஜனங்களோட எலும்புகள் அப்படியே குமிந்து Few கிடக்குது. months ago, ஒரு மாசத்துக்கு முன்ன there was somebody digging a place in Sri Lanka. ஸ்ரீலங்கால ஒரு பெரிய ஒரு குழியை நோண்டி கொண்டு இருக்கும்போது They found bones. அங்க எலும்புகளை கண்டுபிடித்தார்கள். Thousands of skeletons, bones there. ஆயிரக்கணக்கான எலும்பு கூடுகளை அந்த மண்ணிலிருந்து எடுத்தார்கள். Then they know their family, they lost in the war. There was a war, internal war. அப்பொழுதுதான் அவங்க கண்டுபிடித்தது இது ஒரு பெரிய யுத்தத்துல மரித்து போன எலும்புகள் என்று. Somewhere 1980 and 1990 something. 1980 thousands people was buried in one place. ஒரு இடத்துல ஆயிரக்கணக்கான மரித்து So all ஜனங்கள் the dry bone மரித்திருக்காங்க. was there. ஆகையால் இந்த முழிந்த எலும்புகள் அங்க இருந்தது. You can't do with the dry bone anything. அந்த உளிர்ந்த எலும்புகளை நீங்க கொண்டு ஒண்ணு பயன்படுத்த முடியாது. Children of God. தேவ பிள்ளைகளே, Nothing. If I give 1 ton of dry bones from Charas graveyard, what do you want to do? சிராஸ் பாருல இருந்து அங்க இருந்து செத்து போன எலும்புகளை உங்கள்ட்ட இருந்து கொடுத்துக்கிட்டாங்க. உங்களுக்கு எல்லாம் ஆளுக்கு 10 எலும்பு கொடுத்தா are you very happy? நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்களா? Who's happy? யாருக்கு சந்தோஷமா இருப்பீங்க? Oh, my grandfather. இது என்னோட தாத்தாவோட எலும்பு. Hey, my grandfather's bone. இது எங்க பாட்டியோட You எலும்பு. think it will written there? அங்க எழுதி இருக்குமா அந்த எலும்புல பேரு? All mixed together. எல்லாமே Listen carefully. கவனமா கேளுங்க. A noise. ஒரு சத்தம். The noise is the act of the sound of God. இந்த சத்தமானது தேவனுடைய செயல். That's the voice of God. அதான் தேவனுடைய சத்தம். If God speaks something to you, கடவுள் ஒரு காரியத்தை நம்ம மத்தியில பேசும்போது something happened. ஏதோ ஒரு காரியம் நடக்கும். Even though the bones are dried, இந்த எலும்புகளும் முழுந்த எலும்புகளா even இருந்தாலும் though it is not useful for anything, அது ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாம you இருந்தாலும் cannot சரி, bring the bones and make decoration in your house. அந்த எலும்புகளாம் கொண்டு வந்து வீட்ல வந்து நீங்க டெக்கரேட் பண்ண முடியாது. You cannot bring the bones and cook and make a soup. அதை சமைத்து சூப் வைக்க முடியாது. It's totally 100% or 200% useless. இது 100% இது ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாம And இருக்கு. nobody like it. அது மட்டுமல்ல யாருக்கும் அது But பிரியமல்ல don't இருக்காது. forget the bone is inside you too. ஆனா மறந்துடாதீங்க இந்த எலும்புகள் உங்க உடம்புக்குள்ள இருக்குது. You can reject that bones. அந்த எலும்புகளை நீங்க தவிர்த்து விடலாம். You have bone inside. ஆனா உங்களுக்குள்ள சரீரத்துல இருக்கிற You don't know about your bone. உங்க எலும்பை பத்தி உங்களுக்கு தெரியாது. Don't take X-ray. போய் எக்ஸ்ரே எடுத்தீங்கன்னா I think Susan doing some X-ray picture. சூசன் எக்ஸ்ரே Susan gone ready, huh? போயிட்டாங்க. Okay. See, go and take X-ray of the head. Everything is how beautiful, how handsome you are. போய் நீங்க எக்ஸ்ரே எடுத்தா தான் தெரியும் எவ்வளவு அழகா இருக்கீங்க உங்க I முகத்துல take the skeleton, சிரிச்சிக்கிட்டே இருக்காங்க. Then put a lipstick and say how nice I am. அப்புறம் நீங்க அந்த எலும்பு கூட பாக்கும்போது தெரியும் எவ்வளவு அழகா இருக்கீங்கன்னு. புருஷா பொண்டாட்டி ஓடி போயிடுவாங்க. They'll run away when they see the skeleton. Oh my God, my wife like that. Oh my God. எலும்பை பார்த்தோம்னா அவ்வளவுதான் நம்ம ஓடி போயிடுவோம். When the nuclear, இந்த நியூக்ளியர் in the latest nuclear, they explode nuclear. புது இந்த கண்டுபிடித்துள்ள நியூக்ளியர்ல You know what happened? என்ன நடந்தது? 100 over miles. அதாவது 100 மைல்ஸ் The chemical, அதுல இருக்கிற உப்பித்துள்ள கெமிக்கல்ஸ்கள் it move, all your flesh will gone. Maybe you are walking. When the chemical pass by you, all your skin, everything gone down, only the skeleton will walk. அந்த கெமிக்கல் அடிக்கிறத பாக்கும்போது உங்களோட சரீரம் அப்படியே அழுகி அப்படியே ஒழுகி போய்விடும். வெறும் எலும்பு ஒட்டி தான் இருக்கும். Very soon we'll see the bones on the street. கூடிய நேரத்துல பாத்தீங்கன்னா ரோட் But I am not interested about that. அதை குறித்து நான் பிரச்சனை சொல்லல. The noise took place after God spoke. தேவன் பேசும்போது ஒரு பெரிய ஒரு எரிச்சல் உண்டாகும்போது After God spoke through the man of God. தேவ தீர்க்கதரிசி மூலமா கடவுள் பேசும்போது Whatever situation in your life, உங்க வாழ்க்கையில என்ன சூழ்நிலை இருந்தாலும் சரி, remember the sound of God. தேவனுடைய சத்தத்தை நீங்க நினைவு கூறுங்கள். Listen the voice of God. தேவனுடைய சத்தத்துக்கு நீங்க செவி கொடுங்க. You know, it's not easy. இது ஒரு ஸ்லோவான ஒரு காரியம் அல்ல. If God asks you to go and speak to the skeleton, கடவுள் உங்களை கொண்டு போய் ஒரு எழுந்த எலும்பு கிட்ட பேச சொன்னா, I know it's like a crazy, you know. அது ஒரு பைத்தியம் மாதிரி இருக்கும். One day, ஒரு நாள் I plant a chili tree. Plant. ஒரு மிளகாயின் செடியை நான் நட்டேன்.
And the tree comes so big like that. அந்த அந்த செடி வளர்ந்து வந்து இவ்வளவு தூரம் So வந்தது. many branches. அநேக செடிகள். My neighbor is a non-believer. என்னோட அரியார் அவங்க ஆண்டவர் அறியாதவங்க அவிசுவாசி. One day I was reading the word of God. ஒரு நாள் நான் தேவ செய்தியை வாசித்துக் And I கொண்டிருக்கும்போது have to go for 1 week for ministry. அது மட்டுமல்ல நான் ஒரு வாரம் வெளியூருக்கு It ஊழியத்துக்கு was போயிட்டேன். happened in Sababaranam. இது சபாபரணம் பட்டணத்தில் நடந்தது. It's a attached house, to ரெண்டு வீரம் உன்னை இணைத்திருக்கும். Okay. So I read the word of God. நான் இந்த வீட்டில இருந்து வேதத்தை படித்துக் கொண்டிருக்கிறேன். The Bible says, வேதம் சொல்லுகிறது, if the plant or tree is not fruitful, there's an axe beside cut off. கனி கொடுக்காத மரத்துல அது கனி கொடுக்கலைன்னு சொன்னா கீழே இருக்கிறது Children of God, வேறானது வெட்டி போடுவார்கள். the Bible is the word of God. தேவ பிள்ளைகளே, வேதம் தான் தேவனுடைய வார்த்தை. Victor is living assembly, always encouraging you to read the word of God every day and night and meditate. ஜெய ஜீவ சபை ஒவ்வொரு நாளும் உங்களை உற்சாகப்படுத்தும், இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தையை படிக்கணும் என்று. Every word is inspired by the power of the Holy Spirit. ஒவ்வொரு வார்த்தையும் தேவ ஆவியினால் அருளப்பட்டது. When I read the word, நான் தேவனுடைய வார்த்தையை படிக்கும்போது I just apply the word. அந்த வார்த்தையை வாழ்க்கையில நான் I'm அபியாசப்படுத்துவேன். telling the truth, my dear children of சகோதர God. சகோதரி, சத்தியத்தின் உங்களிடத்தில் உண்மையை I சொல்லுகிறேன். literally took the axe, நான் மெய்யாக அந்த கோடாலியை நான் எடுத்தேன். went to the tree, plant, அந்த செடி பக்கத்தில் கீழே போயிட்டு tall plant, ஒரு வளர்ந்து வந்த செடி. and the sister, my neighbor was looking. என்னோட நெய்பரை வந்து பார்த்தாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க. I leave the axe beside. பக்கத்துல அந்த கோடாலியை வைத்துட்டேன். I speak to the plant. இப்ப அந்த செடின்ட்டு நான் பேசுறேன். Just imagine. நினைச்சு பாருங்களேன் நீங்களே. If I do that one in front of them, if you do, on the roadside go and talk to the plant, what they will, people will think about you. ரோட்ல இருக்கிற செடிகளை நீங்க போய் பேசிங்கன்னா பக்கத்துல உள்ளவங்க என்ன நினைப்பாங்க? அறிவாளி they think you are a wise man. பைத்தியம் பிடிச்சிருச்சு. அவங்களுக்கு பைத்தியம். Maybe this man must be crazy. The neighbor sister watching. அவங்க I spoke to the plant according to the word of God. வேதத்தின் படி அந்த செடியிட்ட நான் பேசுறேன். Listen carefully, children of God. தேவ பிள்ளைகளை கவனமா கேளுங்க. The word can manifest in your life. இந்த தேவ வார்த்தை உங்க வாழ்க்கையில When the கிரியை செய்ய word முடியும். goes inside, அந்த வார்த்தை உங்களுக்குள்ள போகும்போது, when you speak the அந்த word, வார்த்தையை நீங்க பேசும்போது a sound come out from. அதுல இருந்து ஒரு சத்தம், ஒரு If எரிச்சல் an வரும். Indian speak the word, ஒரு தமிழவர்கள் தமிழ் வார்த்தை is பேசும்போது the Indian essence will come out. அங்க இருந்து இந்தியன் எசன்ஸ், A Chinese speak the word of God. ஒரு சீன மொழி உள்ள பேசினா He says, Jesus loves you. Okay. இயேசு ஐனி. And the Malay speak Tuan memberkati. Yesus cinta kamu. It's a, it can be different language, வித்தியாசமான மொழிகள் இருக்கலாம், but the sound ஆனா அங்க இருக்கிற bring சத்தம், the power. அதுல வல்லமை Come இருக்குது, out. வாயிலிருந்து வருகிறது. I spoke the plant. ஆகையினால் அந்த செடிட்டு நான் I'm பேசும்போது going 1 week for meeting. ஒரு வாரத்துக்கு நான் When I come back, நான் வரும்போது if there's no fruit, அப்படி அந்த படத்துல செடி see the axe. அங்க இருக்கிற கோடாலியை I பாருங்க. do according to the word of God. தேவன் வார்த்தையின்படி நான் செய்ய போறேன். My neighbor, என்னோட பக்கத்துல இருக்கிற நெய்பர் look at me. அதை பார்த்துட்டு, தம்பி, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா தம்பி? my brother, are you நல்லா தானே crazy? இருந்தீங்க. You are good. செடி கிட்ட போய் பேசுறீங்க. You start talking to the plants. Same thing happened to this prophet. இந்த தீர்க்கதரிசிக்கு To இப்படிதான் dry நடந்தது. bone. அங்க இருக்கிற உளுந்த முழுகு எலும்புகளுக்கு Use your brain. சிந்தையை பயன்படுத்து. Think about, don't be crazy. பைத்தியம் கொள்ளாத, நீ சிந்தித்து Oh, பாரு. come on. This cancer, you must go to see the cancer patient. உனக்கு கேன்சர் நோய் இருக்குன்னா அந்த மருத்துவரை நீ போய் பார்க்கணும். You must go and see பாட்டி வைத்தியம், தாத்தா வைத்தியம், பேரன் வைத்தியம், கொள்ளு பேர வைத்தியம். Go ahead. Then you go and see all type of medicine. Eat that vitamin, that mean, all mean you eat. எல்லாத்தையும் நீ சாப்பிடு. So many doctors will be around you. உன்னை சுத்தி மருத்துவர் But இருப்பாங்க. I tell you, ஆனா உங்கள்ட்ட நான் ஒரு காரியத்தை the best சொல்கிறேன். medicine in the world ஒரு சிறந்த ஒரு மருத்துவம் என்று is சொன்னா the word of God. அதான் தேவனுடைய வார்த்தை. கை தட்டிக்கு தேவனை அர்ப்பணிப்போமா. Cry for the Lord, I have power to heal you and set you free. தேவனுடைய வார்த்தையில வல்லமை இருக்கு, உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியாது, சுகம் எடுக்க முடியாது. After I came back 1 week later, ஒரு வாரம் சென்று நான் திருப்பி வீட்டுக்கு வரும்போது I tell you, சொல்றேன் உங்கள்ட்ட, more than 50 chili was there. அந்த செடியில ஒரு 50க்கு கூட எண்ணிக்கையான மிளகாய் அதுல இருந்தது. And I brought some for my mother-in-law. அது மட்டுமல்ல எங்க மாமியாருக்கும் சில மிளகாய் Sababaran to Cheras. சபாபரணம் வந்து சிராஸ் கொண்டு வந்தேன். Even the brinjal I put so big like coconut. I brought. பழங்களாம் What I am telling, நான் உங்களுக்கு என்ன சொல்லுகிறேன்னா,
something you speak, ஒரு காரியத்தை நீங்க பேசும்போது the sound. அந்த சத்தம், The Bible says, வேதம் சொல்லுகிறது, the sound the prophesy spoke, the noise. அந்த தீர்க்கதரிசி பேசின அந்த You know சத்தம் what- எரிச்சலானது. What the noise they did? அங்க என்ன எரிச்சல்? Bringing in order. அங்க ஒரு ஒழுக்கத்தை கொண்டு வருகிறது. You know what order? என்ன ஒழுக்கம்? Thousands of bones was mixed around and don't know which is the one, the baby's one or young or teenager. I don't know what are the bones there. ஆயிரக்கணக்கான எலும்புகள் அது அப்படியே கலந்து இருக்குது. அது யாரோட போலும் எந்த சரித்துள்ளது தெரியாம. If I give 2-3 bones to you fixed together, உங்களுக்கு 2-3 எலும்புகளை கொடுத்து அதை நீங்க It's a அமைக்கன்னு puzzle. சொன்னீங்கன்னா like a puzzle fixing, அப்படியே அந்த You ஒற்றை don't know. பாசல் மாதிரி உங்களுக்கு தெரியாது. you know this is a Chinese bone or Indian bone or இந்த white எலும்பு man bone. மலாய்க்காரனுடைய தமிழோட You don't know. உங்களுக்கு தெரியாது. But ஆனாலும் the noise அந்த சத்தம் make all the bones in order. எல்லா இந்த சத்தமானது அங்க இருக்கிற ஒவ்வொரு எலும்பும் ஒரு ஒரு ஒழுங்குக்கு கொண்டு They வரும். all came together according to their bones. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா எல்லா எலும்புகளும் அது அது தன் சரித்துக்குள்ள எலும்புகளுக்கு போய் பேசிட்டு தான். Came together according to their size. அவங்களோட சைஸ் படி அவங்களோட நிறத்து அப்படி Which is வந்து belong to that bone or leg belong to this bone. Okay, go there. All together. எல்லாமே ஒன்றாக இணைந்ததாம். The prophet was looking at it. அந்த தீர்க்கதரிசி பார்த்து கொண்டே இருக்கிறார். The noise. சத்தம். Children of God. தேவ பிள்ளைகளே, Then the veins came. அது மட்டுமல்ல, Then the அங்க நரம்பு flesh வந்தது, came. அப்புறம் சதை வந்தது, And the skin came. அப்புறம் தோல் வந்தது, Finally, முடிவாக all came alive. எல்லாமே ஜீவனாக வந்தது. The same God we are worshipping. அதே தேவனை சேவிக்கிற நீங்கள் நானும் And the sound அந்த சத்தம் can do something greater things in ஒரு your life. பிரதான காரியம் உங்க வாழ்க்கையிலுக்குள்ள செய்ய முடியும். Joshua chapter 6 verse 20. யோசுவா 6வது அதிகாரம் வசனம் 20. So the people shouted when the priests blew the trumpets, and it happened when the people heard the sound of the trumpet, and the people shouted with a great shout, that the wall fell down flat. Then the people went up into the city, every man straight before him, and they took the city. எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்துடனே முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து. When the people heard the sound of a trumpet, அந்த எக்கால சத்தத்தை அந்த ஜனங்கள் கேட்கும்போது the people came with great joy. ஜனங்கள் மிக்க மகிழ்ச்சிக்குள்ள கடந்து வந்தார்களாம். They were making a big noise. அங்க ஒரு பெரிய ஒரு எரிச்சலை சத்தத்தை The உண்டாக்குனார்கள். noise came because of the sound of trumpet. அந்த சத்தம் வந்தது, அது ஏனா அந்த ட்ரம்பட் எக்கால சத்தம் வந்ததனால. The sound of trumpet is no alphabet. அந்த ட்ரம்பட் சத்தம் சொல்லும்போது அதுக்கு எண்ணிக்கை No language. அங்க மொழிகள் இல்ல. The sound is no language. இந்த சத்தத்துக்கு வந்து மொழி இல்ல. It's not Old Testament, New Testament. அது பழைய ஏற்பாடும் இல்ல, புதிய ஏற்பாடும் இல்ல. It's not a Chinese or English. அது வெள்ளைக்காரனும் இல்ல, சைனரும் இல்ல. It's a sound. அது ஒரு Even சத்தம். you play the music. நம்ம இசைக்கருவி விளையாடும் போதும் சரி. You know when the worshippers start to worship the Lord, அந்த துதி ஆராதனை எடுத்து When they ஆராதிக்கும் play the போது music, அந்த இசைக்கருவி வசிக்கும் the போது sound will do marvelous things. அந்த சத்தம் ஒரு ஆச்சரியமான காரியத்தை The உண்டு children பண்ணும். of God, தேவ பிள்ளைகளே, they had their weapons with them. அவங்களோடு கூட ஆயுதம் இருக்குது. They have a soldiers. அவங்களுக்கு ராணுவர்கள் இருக்கிறார்கள். They can fight physically. அவங்க ஒரு ஏற்புறமாக போராட Our முடியும். war is not flesh and blood. நம்முடைய யுத்தம் மாம்சமும் ரத்தமும் அல்ல. And this morning Das was preaching about that. இன்றைய காலையில பாஸ்டர் தாஸ் அப்படியாக ஆராதனை Our war பேசினார். is not a flesh and blood. நம்முடைய யுத்தமானது A principality, the power of darkness. அது மட்டுமல்ல அந்தகார மண்டல பொல்லாத அசுத்த ஆவிகளோடு உங்களுக்கு போராட்டம் உண்டு. Our war is a spiritual warfare. A man was singing like this. போராட்ட வாழ்க்கை மண்ணுலகில்தான், பொன்னுலக வாழ்க்கை விண்ணுலகில்தான். போராட்ட வாழ்க்கை மண்ணுலகில்தான், பொன்னுலக வாழ்க்கை விண்ணுலகில்தான். There will be a war. அங்க யுத்தம் உண்டு. But children of God, ஆனா தேவ பிள்ளைகளே, there's a system in the world. உலகத்துல அங்க ஒரு சிஸ்டம் இருக்கிறது. Our system
according to the word of God. நம்முடைய சிஸ்டமே செயல்படுறது தேவன் வார்த்தையின்படி. Your system must be believe in the Lord. உங்களுடைய சிஸ்டமானது தேவனே நம்புறது. Our system is God will do something. நம்மளுக்கு சிந்தல சிஸ்டம் ஒரு கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை But செய்வார். man's the system. மனிதனுடைய சிஸ்டமானது For the war they need a soldiers and an armed force and this and that all. மனிதன் யுத்தத்துக்கு அவனுக்கு வேண்டியதெல்லாம் ஆயுதம். They need a weapons. அவங்களுக்கு ஆயுதம் தேவை. But children of ஆனா God தேவ பிள்ளைகளே, and the sound of trumpet. இந்த எக்கால சத்தம் துணிக்கும் The போது Bible says வேதம் சொல்லுகிறது the people was rejoiced ஜனங்கள் களி because கூர்ந்தார்கள். the sound is bringing the victory. ஏன்னா அந்த சத்தமானது அவங்களுக்கு ஜெயத்தை கொண்டு வந்தது. And people start to worship the Lord. ஜனங்கள் துதிக்க ஆராதிக்கும் போது So when the worship song they say blow the trumpet in Zion, Zion. அதான் பாடல சொல்றாங்களா, அந்த சத்தத்தை துணிக்கிறது நீங்க ஜாயன்னு And the சொல்லும்போது trumpet sound. அந்த You ட்ரம்பட் know what they did it? All the wall of Jericho collapsed. எல்லாம் எரிக்கோ மதில்களும் முழிந்து வந்தது. The sound, அந்த சத்தம், the voice of God, தேவனுடைய the சத்தம், power of God. தேவனுடைய வல்லமை, All your enemy will be collapsed. உங்களுடைய எல்லா எதிராளியும் தரமட்டத்துக்கு Your போவாங்க. economic problem is collapsed. உங்களுடைய பொருளாதார பிரச்சனைகள் Your நீக்கிவிடும். sickness will be collapsed. உங்களுடைய நோய்கள் All your நீக்கிவிடும். failure will be collapsed. எல்லா தோல்விகளும் மரத்தட்டமா And போய்விடும். the Lord shall establish something new in you. தேவன் புதிய ஒரு ஸ்தாபனத்தை ஸ்தாபிப்பார் உங்க வாழ்க்கையில. Hallelujah. கர்த்தருக்கு ஹalleluya என்று சொல்லுவோமாக. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் Give என்று a சொல்லுவோமாக. glory to God by தேவனுக்கு giving the hand offering. கைகளை தட்டி தேவனை ஆர்ப்பரிப்போமாக. There's a sound, something God can do. கர்த்தருடைய சத்தம் ஏதோ ஒரு காரியத்தை Which செய்ய is முடியும். impossible come possible. முடியாத காரியத்தை தேவனால் எல்லாம் கூடும். As Matthew 19:26 says, மத்தேயு 19:26 சொன்னது போல with God தேவனால் all things are possible. சகலமும் கூடும். For man is impossible, மனிதனுக்கு கூடாலும் but with ஆனா God, தேவனோடு கூட which is impossible, அது ஒரு கூடாத காரியம். cannot describe. அதை நீ விவரிக்க முடியாது. The sound of God ஆனா தேவனுடைய சத்தம் change the situation, சூழ்நிலையை மாற்றும். change people's lives. ஜனங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். All the Bible says everyone was so encouraged. அங்க சொல்லப்பட்டிருக்க எல்லா ஜனங்களும் உற்சாகப்பட்டார்களாம். In Tamil beautiful say எக்கால சத்த ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரம். See the great Rejoicing. joys in their life. Very soon கூடிய சீக்கிரத்தில் there's going to be a sound. ஒரு சத்தம் துணிக்க போகுது. We are preparing for that. அதுக்காக நம்ம ஆயத்தப்படுத்திக் கொண்டு It's a இருக்கோம். second coming. அதான் தேவனுடைய இரண்டாவது வருகை. One more scripture. இன்னொரு வசனத்தை நம்ம I திருப்பி want you to கொள்ளுமாக. turn to book of Acts chapter 2 verse 2. அப்போஸ்தலர் இரண்டாவது அதிகாரம் வசனம் 2 திருப்பி கொள்ளுமாக. And suddenly there came a sound from heaven as of a rushing mighty wind, and it filled the whole house where they were sitting. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கின்ற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. I read in the book of Joshua. யோசுவா புத்தகத்துல படித்தோம். அங்க ஒரு சத்தம், அதுதான் கர்த்தருடைய யுத்தம். அந்த That சத்தம் sound- ஒரு யுத்தம். That sound has brought a great battle for them. So we have to do that. ஆகினால நம்மளும் வாழ்க்கையில் அந்த அபியாசப்பட வேண்டும். சத்தம் தான் உனக்கு ஒரு யுத்தம். That sound will bring a war for you. யுத்தத்தின் சத்தம் ஜெயத்தின் சத்தம். The battle sound is the victory sound. Now look at the children of God. இப்ப தேவ பிள்ளைகளை பாருங்க. 120 people, 120 பேரு they sacrificed their whole life. அவங்க வாழ்க்கையை எல்லா தியாகம் They want பண்ணிட்டு to follow the Lord. தேவனை பின்பற்றும்படியாக. And they really was follow the Lord, and they very much taken up by teaching of Jesus Christ. தேவன் இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை அவங்க வாழ்க்கையில அமைத்து பெற்றுக்கொண்டு இப்ப The Bible அவங்க say they marvel the teaching of Jesus Christ. அந்த தேவனுடைய வார்த்தையை குறித்து அவங்க ஆச்சரியப்பட்டு Even Judas have their own organization. Barnabas got a own, Barabbas got have their own organization. யூதாக்கு அவனுக்கு ஒரு கூட்டம் ஜனங்கள் இருக்கிறாங்க. பர்னபாஸ்க்கு ஒரு கூட்டம் ஜனங்கள் பின்பற்றி There are a போனார்கள். lot of people in the Middle East. They was in Israel. They want to fight with the Roman government. அந்த காலகட்டத்துல அங்க இருந்த யூதர் ஜனங்கள் ரோமர் ஆட்சிக்கு எதிர்ப்பாக வந்தார்கள். So many group of people was there. ஆகையால் அநேக ஸ்தாபனங்கள் Then suddenly John ஸ்தாபிக்கப்பட்டது. the Baptist came. அது மட்டுமல்ல யோவான் ஸ்தானகர் Few of வந்தார். them they came to John the Baptist. சில பேர் அவங்க Why? யோனாஸ்தானை பின்பற்ற காரணம் They என்ன? thought John the Baptist the prophet. Yes, through prophet. அவங்க சொன்னாங்க திரு யோனாஸ்தான் தான் அவரு So தீர்க்கதரிசி they want to follow him. அவரை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். And John the Baptist introduced somebody. அது மட்டுமல்ல யோவான் சார் இன்னொருத்தரை அறிமுகிக்கிறார். Today Pastor Philip introduced you to somebody. இப்ப பாஸ்டர் பிலிப் உங்களை இன்னொருத்தர் அறிமுகிக்கிறார். Who's that? அவர் யார்?
His name is Jesus. அவர்தான் இயேசு. hallelujah. ஹalleluya என்று சொல்லுவாங்க. John the Baptist introduced Jesus Christ. இப்ப யோவான் ஸ்நானகர் இயேசுவை All the அறிமுகப்படுத்துகிறார். group follow Jesus இப்ப Christ. எல்லா சீசரும் அவரை இயேசுவை பின்பற்றுறாங்க. And he is hero. அது மட்டுமல்ல அவர்தான் ஹீரோ. They saw the signs and wonders அடையாளங்களை Miracle after ஆச்சரியம் miracle. அற்புதத்தை கண்டார்கள். beyond their understanding. அவங்களுக்கு இயற்கையின் அப்பாற்பட்ட சிந்தனை. Religious breakthrough. அங்க ஒரு மதத்துல ஒரு எழுப்புதல் Cultural நடக்கிறது. breakthrough. அந்த கலாச்சாரத்துல ஒரு A எழுப்புதல். caste system breakthrough. அந்த கஷ்டம் மாறுகிறது. The untouchable people. யாரெல்லாம் அவங்க சந்திக்க Like முடியாத ஜனங்கள் Samaritans, கொடுக்கிறார். untouchable people. இந்த சமரிய பெண்ன்னு சொல்லுவா அவங்களெல்லாம் சந்திக்க முடியாது ஜனங்கள். Not Pingal, all the Samaritans. எல்லாம் அந்த சமரிட்டன் ஜனங்கள். They untouchable people. அவங்க ஒதுக்கப்பட்ட ஜனங்கள். They have a breakthrough. அவங்களுக்கு ஒரு முறியடித்து Condemned முடிச்சாங்க. person. தாழ்த்தப்பட்ட ஜனங்கள். Leprosy. Condemned by குஷ்டரோகம். community. ஜனங்கள் சமூகத்திலிருந்து வெடுக்கப்பட்டவர்கள். அவங்களுக்கு ஒரு விடுதலை. Nothing, zero in their hand. அவங்க வாழ்க்கையில எல்லாமே Supernatural miracle, finance blessing. புறதால காரியத்தில் அற்புதம். So many things they saw. அநேக காரியத்தை So many கண்டார்கள். breakthrough in their அநேக life. வாழ்க்கையில ஒரு முடிதல். Children of God. தேவ பிள்ளைகளே, Suddenly what happened? திடீர்னு ஒரு காரியம் நடக்குது. The hero is gone. அந்த இயேசு கிறிஸ்து ஹீரோ போயிட்டார். When hero gone, their life, their faith comes zero. அந்த ஹீரோ போன அவங்க வாழ்க்கையில அவங்களோட விசுவாசம் சைபருக்கு போயிருச்சு. No hero, ஹீரோல zero. எல்லாம் ஜீரோ ஆயிருச்சு. Then he would come back like a Zorro again to fight. அப்படி ஜோரோ மாதிரி திருப்பி யுத்தம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. Children of God. தேவ பிள்ளைகளே, They heard a voice. ஒரு சத்தத்தை கேட்கிறார்கள். They wait upon the Lord. தேவ சமூகத்துல காத்திருக்கும் போதே Many of them, they have fear. அநேக பேர் பயத்துக்குள்ள இருந்தாங்க. They come together, அவங்க ஒன்றாக ஒரு close இணைந்து the door. அறைகளை மூடிட்டு They cannot openly worship the Lord. அவங்க வெளிரங்கமாக தேவனை ஆராதிக்க முடியாம They are all in one room. எல்லாம் ஒரு மனத்துல ஒரு அறைக்குள்ள They இருக்கிறாங்க. cannot make noise. சத்தம் போட முடியல. Because the Roman soldiers there, ஏன்னா வெளியே ரோமர் போர் வீரர்கள் வெளியே a இருக்கிறார்கள். lot of people, high priests who killed their hero was there. அந்த இயேசுவை கொலை செய்த எல்லாம் பரிசேயர் தரிசேயர்கள் எல்லாம் அங்க The people இருக்கிறாங்க. who take the stone, they also there. இயேசுவை கல்லெடுத்து சாகடித்து எல்லாம் வெளியே நிற்கிறாங்க. The people who spit on him, they was there. இயேசுவை எச்சி துப்பி அவங்களை காரி So பிடித்து வெளியே these நிற்கிறாங்க. people all come together. ஆகையால் இந்த ஜனங்கள் எல்லாம் ஒன்றாக வராங்க. One accord. ஒருவனா Children of God. தேவ பிள்ளைகளே, They pray. அவங்க ஜெபிக்காங்க. They pray together. அவங்க ஒன்றாக இணைந்து ஜெபித்தார்கள். Nothing. ஒன்றும் நடக்கல. One day, ஒரு நாள், 2 days, 2 நாள், 3 days, மூன்றாம் நாள், nothing happened. ஒன்றும் நடக்கல. 6 days, ஆறாவது நாள், on the 10th day, 10வது நாள்ல something happened. இதோ ஒரு காரியம் நடக்குது. Something the life changed. அவங்களோட வாழ்க்கை மாறப்பட்டது. Something the spirit man changed. அவங்களோட உள்ளான மனிதன் மாறப்பட்டான். I'm telling to you today, இன்றைக்கு உங்களிடத்தில் நான் the சொல்லுகிறேன், same power, அதே வல்லமை, the same sound, அதே சத்தம். the Bible says வேதம் here, சொல்லுகிறது. shall we read again? மறுபடியும் படிப்போமாக. And 2 suddenly there came a sound. திடீர்னு ஒரு சத்தம் வந்ததாம் Say பரலோகத்தில். sound. எல்லாம் சொல்லுங்க சத்தம். அது சத்தமா தான் சொல்றேன். எல்லாம் மாஸ் போடுங்க. செத்தம் நான் சொன்னேன். செத்த மாதிரி பேசுறீங்க. சத்தம். லவுடா ப்ளீஸ். சத்தம். louder. சத்தம். மூடி போட்டனால வர மாட்டேதா? ஆ, மூடியை திறந்திருக்கு சொல்லுங்க. மாஸ் சத்தம். சத்தம். Is the word? No word. அங்க வார்த்தையா? வார்த்தை இல்ல. Any religion? அங்க மதம் No இருக்குது. religion. அங்க மதம் இல்ல. Any weapons? அங்க ஆயுதம் இருக்குதா? Nothing. ஒன்றும் இல்ல. Any light? ஏதாச்சும் வெளிச்சங்க லைட் அடிக்க. Some spotlight? அங்க இருந்து சத்தம் லைட் அடிக்குது. Signal light? சிக்னல் லைட், Spot LED light? எல்டி லைட், Nothing. ஒண்ணும் இல்ல. A sound. ஒரு சத்தம். Children of God. தேவ பிள்ளைகளே, I'm telling to you. உங்கள்ட்ட ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். When you in your house as a family by family, நீங்க ஒரு குடும்பமாக நீங்க தேவ சமூகத்துல and there's a காத்திருக்கும் போது, sound in your house, உங்க வீட்ல ஒரு சத்தம் இருக்கும்போது, sound of worship, துதியின் சத்தம், I tell you, the whole place city can be shaken. இந்த முழு பட்டணமும் அசைக்கப்பட முடியும். Number one, ஒன்றாவதாக their life is shaken. அவங்களோட வாழ்க்கை அசைக்கப்படும். All them are together, எல்லாம் ஒன்றாக இணைந்து living in fear. ஒரு பயத்துக்குள்ள What இருக்கிறார்கள். is going to happen to என்ன us? நடக்க போகுதுன்னு தெரியாம When the sound came, அந்த சத்தம் வரும்போது the Bible says the வேதம் whole சொல்கிறது, place was shaken. முழு இடமும் அசைக்கப்பட்டது A என்று. sound, அப்படியாக அசைக்கப்பட்டது. and all the people in the city,
வெளியே இருக்கிற எல்லா பட்டணத்தின் ஜனங்கள் The sound from heaven பரலோகத்துல வந்த அந்த சத்தம் shaken the people. அந்த ஜனங்களை அசைத்து All the 10,000, 20,000 of people in the city all focused on this place. இந்த 20 கோடி ஜனங்கள் பட்டணத்தில் இருக்கிறவங்க எல்லாமே அவங்களை கவனித்துக் கொண்டு இருக்கிறார்கள். 20 கோடி, I mean 1,000 people, 20,000, 20,000 பேர். 20,000 பேர் ஜனங்கள் They இருக்கலாம். came to Jerusalem. எல்லாம் ஜெருசலேம் பட்டணத்துக்கு வந்திருக்காங்க. Not exact number. Okay. Listen சரியான எண்ணிக்கை carefully இல்ல. what I'm கவனமா saying. கேளுங்க நான் சொல்றத. When the sound, அந்த சத்தம் when these people hear the sound, இந்த ஜனங்கள் அந்த சத்தத்தை கேட்கும்போது something happened to இது them. ஒரு காரியம் நடந்தது. Some power came inside. அங்கிருந்து வல்லமை வந்தது, கடந்து வந்தது. Draw the attention of the people surround the city. அந்த அறைக்குள்ள வந்த அந்த வல்லமை அந்த முற்றிலும் இருக்கிற பட்டணத்தில் உள்ள ஜனங்கள் அவங்களோட பார்வைக்கு கடந்து Are வந்தது. you with me? என்னோட கூட இருக்கீங்களா? Do you understand what I am நான் saying? என்ன சொல்ல வரேன் உங்களுக்கு புரியுதா? The sound And the in that upper room, அந்த அறையில வந்த அந்த சத்தமானது the people in the lower ground, கீழே அமர்ந்திருக்கிற ஜனங்கள் make them to lift up the eyes and listen to the sound from the mouth of இங்க the people. அமர்ந்திருந்த ஜனங்கள் அவங்களோட பார்வை அந்த சத்தம் அந்த இடத்துக்கு கவனத்தை கொண்டு போனதாம். The sound in your house, உன் வீட்ல வர்ற the சத்தங்கள், sound in the family, உன் குடும்பத்துல வர்ற ஒவ்வொரு will bring சத்தமும் the attention to the people surrounded. உன் பட்டணத்தில் இருக்கிற ஒவ்வொரு சத்தத்துக்கு கவனத்தை கொண்டு வரும். It can be any religion. அவங்க people. எந்த மதத்துல உள்ள They ஜனங்களா can இருந்தாலும் சரி, believe anything whatever. எதை they want. நாம விசுவாசித்தாலும் சரி, They can be officer, they can be normal people. அவங்க ஒரு சாதாரண ஜனங்களா இருக்கலாம், Or ஒரு maybe பதவியில உள்ளவங்க devoted இருக்கலாம், people. Devoted people. இல்ல ஒரு மதத்துக்குள்ள சம்பந்தப்பட்ட நபர்களா Because the இருக்கலாம். Bible says that all they came for the Pentecostal festival on that day. அந்த காலகட்டத்துல இந்த பந்தேகோஸ்த் நாளுக்குள்ள வந்த ஒவ்வொரு கூட்ட ஜனங்களும் There's a ceremony in Jerusalem. ஜெருசலத்துல ஒரு But விருந்து நடந்துருக்கு. all the attention turned to this building. ஆனா இப்ப நடந்த இந்த சத்தத்துக்கு Why? எல்லாம் அவங்களோட There's கவனம் a அங்க sound போயிட்டது. from heaven. ஏன்னா அது பரலோகத்துல இருந்து வந்த சத்தம். If we have time, you can go back and read Psalms 29. உங்களுக்கு நேரம் இருந்ததுன்னா போய் சங்கீதம் 29 போய் படிங்க. You can hear so many things about the sound of அநேக God, காரியங்கள் voice of தேவனுடைய God. சத்தத்தை குறித்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். Why we are encouraging you to come to church every week? எதற்காக வாரம் உங்களை உற்சாகப்படுத்தும் சபைக்கு வான் என்று. We want you to hear the voice. ஏன்னா அந்த சத்தத்தை கேட்க Don't முடியாது. look at the person who preaching. இங்க இருந்து யாரு பிரசங்கம் பண்ணாலும் அதை குறித்து Don't நீங்க look at கவலைப்படாதீங்க. how it's a black or white or tall or educated or uneducated, rich or poor. Don't look at it. இங்க பேசிக்கொண்டு இருக்கிறாங்க அவங்க சோப்பா கருப்பா வெள்ளையா படித்தவங்க படிக்காதவங்களா The கவலைப்படாதீங்க. sound which come out from the mouth, ஆனா அந்த வாயில வர்ற சத்தம் that's important, can change your life. அதுதான் மிக முக்கியம், உங்க வாழ்க்கையை மாற்ற முடியும். In your house filled with that power, உங்களோட வீடானது அப்பேற்பட்ட வல்லமையின் பிரசனத்தில் அமர்ந்து கொண்டிருக்கும். thousand people. ஆயிரக்கணக்கான ஜனங்கள். One message of Peter, ஒரு செய்தி பேதுருட்டு முடியமாக 3,000 people repented. 3000 ஜனங்கள் மனம் திரும்பினார்கள். Children of God, தேவ பிள்ளைகளே, that's a sound. அதுதான் சத்தம். We are here இன்றைக்கு கேட்டுக்கொண்டு to இருக்கிறோம். hear the sound of God. தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படியாக. So through the word of God, ஆகையால் தேவ வார்த்தையின் மூலமாக in your home, உங்க குடும்பத்திலையும் whenever you come together, எப்பலாம் நீங்க ஒருமனப்பட்டு கூடும்போது come and don't silent prayer. அங்க இருந்துட்டு மௌனமாக ஜெபித்து கொண்டிருக்காதீங்க. I tell you, நான் சொல்லுகிறேனே, don't silent prayer. போய் மௌனமா ஜெபிக்கிறது. ஆமீன். Speak. பேசுங்க. It can be dry bone, doesn't matter. அது எலும்பாகளா இருக்கலாம். Your problem can be like that. உங்களோட பிரச்சனைகள் அந்த எலும்புகளை போல இருக்கலாம். Cannot. முடியாது. Finished. முடிஞ்சிருச்சு. But ஆனாலும் speak. பேசுங்க. Try. முயற்சி பண்ணுங்க. Go back home. போய் வீட்டுக்கு போய் Speak. பேசுங்க. Even the dry bone can. அந்த எலும்பு முழுந்த எலும்பு கூட All things are possible. தேவனால் எல்லாம் சகலமும் கூடும். Shall we arise in the presence? எல்லாரும் தேவ பிரசன்னத்துல இருந்து நிக்காமா? Are you ready to hear the sound of God? தேவனுடைய சத்தத்தை கேட்க நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? So make sure prepare yourself, come for next week. தன்னை தானே ஆயத்தப்படுத்தி அடுத்த வாரம் வாருங்க. Everyone stand up in the presence. எல்லாரும் தேவ பிரசன்னத்துல இருந்து நிப்போமாக. Close your eyes and open your கண்களை ears. மூடி உங்க காதுகளை திறக்க முடியாக கேட்டுக்கொள்கிறேன். I sing praises to your name, oh Lord. Praises to your name. Lift up your hands to the Lord. Lord. For your name is great and greatly to be praised.
sing praises to your name. Oh Lord, praises to your name name. above all the name. Oh Lord, for your name is great and greatly to be praised. Listen carefully. கவனமாக கேளுங்க. Very soon, கூடிய சீக்கிரத்தில் around the world, உலக முழுவதுமாக somebody will tell, or CNN or RTM news you can hear. செய்தியில நீங்க கேட்க முடியும். There was a sound அங்க ஒரு சத்தம் வந்தது. shaking the place. ஜனங்கள் பட்டணத்தை அசைத்துக் கொண்டு இருக்கிறது. Sound in your house. உங்க வீட்ல ஒரு சத்தம். The glory of God. தேவட மகிமை. Worshiping sound. அது ஆராதனை சத்தம். The word of God sound. தேவ வார்த்தையின் சத்தம். That will bring a great move of God. அது உங்களுக்கு பெரிய ஒரு தேவனுடைய செயலை கொண்டு வரும். Father, in the name of the Lord. பிதாவே இயேசுவின் நாமத்தில். Open the ears, Lord. அந்த ஒவ்வொரு இதயத்தின் காதுகளை திறப்பி விடாதே. Let the dry bones come alive, Lord. எப்படி அந்த உளுந்த எலும்புகள் ஜீவனா வந்ததை Let போல them speak the word of life right now. அந்த ஜீவனுடைய வார்த்தையை பேசட்டும் Let ஆண்டவரே. the ears will be hear your sound. ஒவ்வொரு காதுகளும் உம்முடைய சத்தத்தை கேட்கட்டும் ஆண்டவரே. Release the blessing, Lord. உம்முடைய ஆசீர்வாதத்தை விடுவிக்கிறோம். Touch the ears right now. இப்பொழுது அந்த காதுகளை நீ தொடுவீராக ஆண்டவரே. Alert and be alert and wait upon you. ஆண்டவரே இதோ அவங்க எச்சரிக்கையோட அவங்க காத்திருக்கும்படியாக சத்தத்துக்கு Release the blessing. அந்த ஆசீர்வாதத்தை விடுவிக்கிறோம் Jesus' name. இயேசுவின் நாமத்தில். And everyone say, எல்லோரும் சொல்லுமாக Amen. Amen. Shall we stand in the presence of the Lord? தேவ